கில்லர் மில்லர் பொளந்து வீசிட்டு இருக்கான் பாஸ். 12 பாலுக்கு 38 ரன் தேவை. முதல் பால் டிஎஸ்பி ஒய்டா போட்டாப்ல. அடுத்த 3 பாலுமே மரண 6. இப்போ வந்து இதுக்கு மேல போடு, இன்னும் பொளந்து வீசுறேன்னு சொல்லி தலைவன் நின்றுட்டு இருக்கான். 9 பாலுக்கு 19 ரன் தேவை. ஓடா தலைவா, பார்த்து மெதுவா மெதுவா, பொறுமை பொறுமை பொறுமை. ஒன்று போதும். ஓகே. இப்போ ஒன்று கேட்டு போல. 8 பாலுக்கு 18 ரன். ஸ்லோ பாலு. ஆஹா 4 போட்டான் பாஸ். கடைசி பால் சிங்கிள். 6 பாலுக்கு 13 ரன். டிஎஸ்பிக்கே லத்தி சார்ஜ் எடுத்து வெளுன்னு வெளுத்துட்டானுங்க. டிஎஸ்பி வந்து மூச்சு பேச்சு இல்லாமல் போயிட்டாப்ல. ஃபர்ஸ்ட் பாலை 4 அடிச்சு கொளுத்திட்டான் பாஸ். கேஎல் ராகுலும் மண்டை திருகி உள்ள வந்து பேட்டே இல்லாமல் கையில் பேட்டிங் பண்ணிட்டு இருக்காப்ல. பிரசித் 2வது பால் விண்வெளியை நோக்கி போயிட்டு இருக்கு. அதுக்கு கீழே ஃபீல்டர் வந்து கப்புன்னு நிற்கிறான். சுப்பிரமணிய கில்லு கேட்சப் பிடிச்சிட்டான். ஒரு மேட்சுக்கு 2 ரன் வீதம் 201 ரன் அடிச்சிருக்காப்ல குல்தீப் யாதவ். என்ன ஷாட்டுங்க குல்தீப் யாதவ், பார்த்தீங்களா இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஷாட் எல்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க. சிங்கிள் எடுத்து போட்டாப்ல. வாட் அ பீஸ்ட். மொக்கா மக்கா, இதுதான்டா ஆட்டம். 2 பாலுக்கு 2 ரன். தலைவா, ஏன் சிங்கிள் எடுத்துரு? ஏன் சிங்கிள் எடுக்க முட்ட? ஏன் என் தெய்வமே, என் கடவுளே, சிங்கிள் எடுத்துருக்கலாம்ல. ஒருவேளை லார்டு பிரசித் கடைசி பாலில் விக்கெட்டை எடுத்து போட்டான்னு வைங்க, அவமானம் யாருக்கு? டெல்லிக்கு. அவுட்டு. இந்த இன்னிங்ஸ் வந்து ஜெயிக்க வேண்டிய இன்னிங்ஸ், அப்படி இல்லைன்னா சூப்பர் ஓவருக்காவது போக வேண்டிய இன்னிங்ஸ். குஜராத் தமிழன் ஜெயிச்சு போட்டானுங்க.